வணக்கம். உங்க பிசினஸ் ஒரு ஸ்டேஜுக்கு மேல வளராம ஒரே இடத்துல ஸ்டக்காய் நிக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? இது நிறைய தொழில் முனைவோர்கள் ஃபேஸ் பண்ற ஒரு காமன் சேலஞ்சுங்க. இந்த பகுதியில ஒரு ஓனரை மட்டுமே நம்பி ஓடுற கம்பெனியை ஒரு சிஸ்டம் மூலியமா ஆட்டோமேட்டிக்கா இயங்க வைக்கிறது எப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த வரியில ஒரு ஆழமான உண்மை இருக்குங்க. சும்மா யோசிச்சு பாருங்களேன். நீங்க அங்க இல்லாமலேயே உங்க கம்பெனி தானாவே சூப்பரா இயங்கணும். அது எப்படி சாத்தியமாக்குறது? அதுதான் இந்த பகுதியோட முக்கியமான நோக்கமே. அப்போ ஒரு நிமிஷம் யோசிங்க. உங்க பிசினஸ்ல நீங்க எங்க பாட்டில்நெக்கா இருக்கீங்க? அதாவது உங்க தலையீடு இல்லாம உங்க கம்பெனில எது நடக்காது? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். சரி, வாங்க பயணத்தை ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்ம எல்லாரும் ஈஸியா மாட்டிக்கிற ஒரு விஷயத்த பத்தி பார்ப்போம். அதுக்கு பேர் தான் ஃபவுண்டர்ஸ் ட்ராப். அதாவது ஓனரான நீங்களே உங்க கம்பெனியோட வளர்ச்சிக்கு ஒரு தடையா மாறிடுறது. இதோட அறிகுறிகள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். நீங்க ஆபீஸ்ல இல்ல ஒரு லீவ்ல போறீங்கன்னு வச்சுக்கோங்க. எது நின்னு போகுது? மார்க்கெட்டிங் வேலைகள், ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட முடிவுகள், இல்ல புதுசா பிளான் பண்றது, இந்த மாதிரி முக்கியமான விஷயம்லாம் ஸ்டாப் ஆகுதா? அப்போ உங்க கம்பெனி உங்கள ஒரு சென்டர் பாயிண்டா வச்சுதான் சுத்திக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். சரி, டெய்லி ஃபயர் ஃபைட்டிங்ல எந்த வேலைகளை அடிக்கடி தள்ளி போடுறீங்க? ரிவ்யூ பண்றது, செஞ்ச தப்புல இருந்து கத்துக்கிறது, கஸ்டமர் கிட்ட ஃபாலோ அப் பண்றது, இந்த மாதிரி முக்கியமான ஆனா அவசரமில்லாத வேலைகளை அப்புறம் பாத்துக்கலாம்னு ஸ்கிப் பண்றீங்களா? பேமெண்ட்ஸ் கலெக்ட் பண்றது, லாஜிஸ்டிக்ஸ் பாக்குறது, எம்ப்ளாயீஸ் கிட்ட வேலைய வாங்க வைக்கிறது, இதுக்கெல்லாம் நீங்க திரும்ப திரும்ப ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கா? அப்பப்பா, இத உங்க தப்புன்னு நினைக்காதீங்க. இது உங்க கம்பெனியோட சிஸ்டம்ல இருக்கிற ஒரு கேப்போட அறிகுறி, அவ்வளோதான். ஓகே, இப்போ பிரச்சனையெல்லாம் என்னன்னு பார்த்துட்டோம். இனி தீர்வுக்கான ஒரு தெளிவான ஃப்ரேம்வொர்க் பார்க்கலாம். இத வச்சு உங்க கம்பெனி வளர்ச்சியோட எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு நீங்களே புரிஞ்சுக்க முடியும். இந்த டேபிள பாருங்க. இதுதான் நம்ம பிசினஸ் பயணத்தோட ஒரு மேப் மாதிரி. ஒவ்வொரு ஸ்டேஜையும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல ஹஸ்லர். இங்க ஓனர் தான் எல்லாம். சேல்ஸ்ல இருந்து டெலிவரி வரைக்கும் எல்லா வேலையையும் அவரே தான் பாப்பாரு. ஃபோக்கஸ் முழுக்க காசு எப்படி உள்ள வருதுங்கிறதுல தான் இருக்கும். அடுத்தது சர்வைவலிஸ்ட். இங்க டெய்லி வர பிரச்சனைகளை சமாளிக்கவே நேரம் சரியா இருக்கும். ஒரு கன்சிஸ்டன்சியே இருக்காது. ஒரே பிரச்சனை திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். இங்க இருந்து தான் ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட், சிஸ்டம் பில்டர். இங்கேதான் ஓனர் வேலையை செய்யறதை விட்டுட்டு அந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு சிஸ்டமை உருவாக்க ஆரம்பிப்பாரு. சிஸ்டம் ரெடி ஆனதும் அடுத்தது growth ஆர்கிடெக்ட் ஸ்டேஜ். இங்கேதான் கம்பெனியை அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போறதுன்னு பிளான் பண்ணுவாங்க. வேலைய மத்தவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கறது ரொம்ப முக்கியம். ஒரு கம்பெனியை சிஸ்டம் மூலமா சக்சஸ்ஃபுல்லா ஓட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க சீரியல் என்டர்பிரனர். அவங்களால அடுத்தடுத்து பல பிசினஸ உருவாக்க முடியும். கடைசியா லெகசி பில்டர். கம்பெனி ஓனரை சார்ந்து இல்லாம ஒரு தலைமுறையை தாண்டியும் நிக்கிற ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனா மாறும். இப்போ நீங்க சொல்லுங்க, உங்க கம்பெனி இந்த ஸ்டேஜஸ்ல எங்க இருக்கு? இந்த ஸ்லைட்ல சூப்பரான விஷயம் என்னன்னா, இது உங்க பயணத்தை ஒரு ஏணி மாதிரி காட்டுது பாருங்க. ஒவ்வொரு படியில இருந்தும் அடுத்த படிக்கு போறதுக்கு ஒரு தெளிவான பாதை இருக்குன்னு இது புரிய வைக்குது. நிறைய கம்பெனிங்க தடுமாறுற ரொம்ப முக்கியமான, ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்டேஜ் எதுன்னு தெரியுமா? அது இந்த சர்வைவல் ஸ்டேஜ்ல இருந்து சிஸ்டம் பில்டர் ஸ்டேஜ்க்கு தாவறது தான். இதை எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ஒப்பீட்டை பாருங்க, எவ்ளோ தெளிவா இருக்கு. சர்வைவலிஸ்ட் ஸ்டேஜ்ல டெய்லி ஃபயர் ஃபைட்டிங், ஒரே தப்ப திரும்ப திரும்ப பண்றதுன்னு ஒரே குழப்பமா இருக்கும். ஆனா சிஸ்டம் பில்டர் ஸ்டேஜோட கோல் என்ன? ஸ்டாண்டர்டான, ரிப்பீட் பண்ணக்கூடிய சிஸ்டம்ஸை உருவாக்குறது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஓனரை நியமிக்கிறது. இது வெறும் செயல் மாற்றம் இல்ல, நம்ம மைண்ட் செட்ல வர வேண்டிய ஒரு மிகப்பெரிய மாற்றம். சரி, இந்த மாற்றத்தை எப்படி நிஜமாக்குறது? அதுக்கு ஒரு கிளியரான ப்ளூ பிரிண்ட் இருக்கு. அதுதான் வளர்ச்சியோட 5 தூண்கள். இந்த 5 நீங்க சரியா செட் பண்ணிட்டீங்கன்னா உங்க கம்பெனி ஆட்டோமேட்டிக்கா ஓட ஆரம்பிச்சிடும். வாங்க, அந்த தூண்கள் என்னன்னு பார்க்கலாம். இந்த உருவகத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நம்ம கம்பெனியோட எலும்பு கூடு மாதிரி. ப்ராசஸ் அப்படிங்கிறது அதுல ஓடுற ரத்தம் மாதிரி. எலும்பு கூடு இல்லாம ரத்தம் ஓடாது, ரத்தம் இல்லாம எலும்பு கூடுக்கு வேலையே இல்ல. ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு உயிருள்ள சிஸ்டம் உருவாகும். தூண், உங்க ஸ்ட்ராட்டஜியை அப்கிரேட் பண்ணுங்க. வெறும் பணத்தை மட்டும் துரத்தாம திரும்ப திரும்ப விற்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டான சர்வீஸ் இல்லனா ப்ராடக்ட்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அதை வச்சுதான் சிஸ்டம்ஸ் உருவாக்க முடியும். ஒரு ஓனரா உங்க வேலை என்னன்னா டெய்லி பிரச்சனையை தீர்க்கறது இல்ல, அந்த பிரச்சனையை வராம தடுக்கிறதுக்கு சிஸ்டம்ஸை டிசைன் பண்றதுதான். 2வது தூண் ஸ்ட்ரக்சர். அதாவது நம்ம எலும்பு கூட உருவாக்குறது. சேல்ஸ், மார்க்கெட்டிங், டெலிவரின்னு தெளிவான டிபார்ட்மெண்ட்ஸை உருவாக்குங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்க்கும் ஒரே ஒரு ஓனரை நியமிச்சு அவருக்கு முடிவெடுக்கிற அதிகாரத்தை கொடுங்க.
எல்லாரும் தலைவன்னா அங்க யாருமே தலைவன் இல்ல. உங்க டார்கெட் என்ன தெரியுமா? அடுத்த 2 வருஷத்துல உங்க டெய்லி இன்டர்ஃபியரன்ஸ பாதியா குறைக்கிறது தான். 3வது தூண் ப்ராசஸ். இதுதான் நம்ம கம்பெனியோட ரத்த ஓட்டம். உங்க முக்கியமான வேலைகளுக்கு SOPகளை எழுதுங்க. அதாவது இந்த வேலையை இப்படிதான் செய்யணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா விளக்குற டாக்குமெண்ட்ஸ். ஒரு புது எம்ப்ளாயி வந்தா கூட அதை படிச்சுட்டு வேலையை கரெக்டா செய்யணும். இந்த ரூலை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தப்பு திரும்ப திரும்ப நடக்குதுன்னா அது எம்ப்ளாயியோட தப்பில்ல, அங்க ஒரு சரியான ப்ராசஸ் இல்லைன்னு தான் அர்த்தம். 4வது டெக்னாலஜி அப்கிரேட். டெக்னாலஜிங்கிறது வெறும் டூல்ஸ் மட்டும் இல்லைங்க. அது உங்க திறமைய பல மடங்கு அதிகமாக்குற ஒரு பவர். உங்க நாலேஜ சிஸ்டமா மாத்துறதுக்கு டெக்னாலஜியை யூஸ் பண்ணுங்க. சேல்ஸை ட்ராக் பண்ண ஒரு CRM, கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை கண்காணிக்க டேஷ்போர்ட்ஸ்னு டெக்னாலஜியை உங்க வேலையோட சேர்த்துக்கணும். கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமான தூண் உங்க டீம் அண்ட் கல்ச்சர். வெறும் வேலை செய்யறவங்கள ஹையர் பண்ணாம ஒவ்வொரு துறைக்கும் பொறுப்பெடுத்துக்கிற ஓனர்ஸ் மாதிரி ஆட்களை வேலைக்கிடுங்க. ப்ராப்ளம் சால்விங், ஹை ஓனர்ஷிப் இருக்கிற ஒரு கல்ச்சரை உருவாக்குங்க. ஓனர்ஷிப், டிரான்ஸ்பரன்சி, ஸ்பீட், டிசிப்ளின் மாதிரி விஷயங்களை அளவிடுங்க. ஏன்னா நீங்க உருவாக்குற சிஸ்டம்ஸ் நிக்குமா நிக்காதாங்கிறது உங்க கம்பெனி கல்ச்சர் தான் முடிவு பண்ணும். சோ மொத்தத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மைண்ட் செட் ஷிஃப்ட் தான். ஓனரோட அறிவை நம்புறத விட்டுட்டு சிஸ்டத்தோட அறிவை நம்ப ஆரம்பிக்கணும். அனுபவத்தை வச்சு மட்டுமே முடிவெடுக்காம டேட்டாவை பாட்டு முடிவெடுக்கணும். தீ வந்ததுக்கு அப்புறம் அணைக்காம தீ வராம எப்படி தடுக்கலான்னு பிளான் பண்ணணும். சரி, இவ்ளோ விஷயங்களை பார்த்துட்டோம். ஸ்ட்ராட்டஜி, ஸ்ட்ரக்சர், ப்ராசஸ்னு நிறைய பேசிட்டோம். ஆனா இது எல்லாத்தையும் விட நீங்க உடனடியா ஆரம்பிக்க வேண்டிய ஒரு முக்கியமான முதல் ஸ்டெப் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? உங்ககிட்ட அறிவுக்கோ ஐடியாவுக்கோ பஞ்சம் இல்ல. ஆனா அதை செயல்படுத்துறதுக்கான டிசிப்ளின்ல தான் கேப் இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க சரி பண்ணீங்கன்னா உங்க பிரச்சனைகள்ல 60% தானா சரியாயிடும். அதுதான் கட்டாயமா அமல்படுத்தப்பட்ட ஒழுக்கம். இந்த ஒழுக்கத்தை எப்படி கொண்டு வர்றது? இதோ ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான வழி, ரிவ்யூ மீட்டிங்ஸ். இது உங்க கம்பெனியோட கல்ச்சர்ல ஒரு தவிர்க்க முடியாத பழக்கமா மாத்துங்க. டெய்லி 1 மணி நேரம் என்ன பிளான் பண்ணோம், என்ன நடந்துச்சு, வாரம் ஒரு தடவை சேல்ஸ் எப்படி போகுது, பெண்டிங் வேலைகள் என்ன, மாசம் ஒரு தடவை என்னென்ன தவறுகள் செஞ்சோம், அதிலிருந்து என்ன கத்துக்கிட்டோம், இத மட்டும் விடாம செஞ்சீங்கன்னா உங்க கம்பெனி உங்க கண்ட்ரோலுக்கு வந்துரும். இந்த முழு பகுதியோட சாராம்சமே இந்த ஒரு வரியில அடங்கியிருக்கு. உங்க கம்பெனிக்கு இன்னும் நிறைய ஐடியாஸ் தேவையில்ல. அதுக்கு தேவை கட்டாயமா அமல்படுத்தப்பட்ட ஒழுக்கம் மட்டும்தான். இந்த பகுதியை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரே ஒரு கேள்வி. நாளையிலிருந்து நீங்க ஆரம்பிக்க போற எந்த காரணம் கொண்டும் ஸ்கிப் பண்ணவே கூடாத அந்த ஒரு ரிவ்யூ எதுக்கு பதில் கண்டுபிடிச்சு நீங்க செயல்பட ஆரம்பிக்கும் போதுதான் உங்க கம்பெனியோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான கதவு திறக்கும்.